இன்ட்ரெஸ்டிங்லி விஜயுடைய கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் அமைதியா இருக்கிறார். அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதை விரும்பவில்லை. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய மூன்றாம் கட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதை விரும்புகிறார்கள். இது நான் கிரவுண்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் பார்க்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு நீங்க போகணுமான்னா ஆமான்றாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவருடைய எண்ணம் விஜய் முதல்வராக்குவதாக இருந்தது. இப்போது அவருடைய எண்ணம் திமுக தோற்கடிப்பதா மாறிது. அப்போ வந்து டிஎம்கே தோற்கடிச்சுன்னா ஃபுல் ப்ரூஃபா இருக்கணுங்க. நம்ம சாய்ஸ் எடுக்க முடியாது. முதல்ல நம்ம டிஎம்கே தோற்கடிச்சிரும், மத்த நம்ம அப்புறம். இது தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை கட்சிக்காரங்களே என்கிட்ட சொன்னது, ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள் அவங்க கூட இருக்கிறவங்களே சொன்னது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சார் தளபதி தான் சார் சிஎம், தளபதி தான் சார் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு 2026 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, சார் இந்த டிஎம்கே எப்படி வரவிடாம பண்ணும் சார்னு ட்ராக்கை முதல்ல மாத்துறாங்க. ஏடிஎம்கே கூட்டணி செஞ்சாலும் பரவாயில்ல சார், என்ன பண்ணாலும் பரவாயில்ல சார், ஏதாவது அப்ப வந்து அவங்களுடைய கோல் போஸ்ட் வந்து மாறிடுச்சு. அப்ப அந்த குரலுக்கு வந்து விஜய் செவிமடுப்பாராங்கிறது அவருடைய முடிவு.